ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், உங்களுக்கு டேஸ்டியாவும் இருக்குங்க. வாசமே சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. புதினா கொத்தமல்லியோட அந்த ஃப்ளேவர் வேற லெவல்ல இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெஃப்ஸ் கிச்சன். எப்பவுமே குழந்தைங்களுக்கு இல்ல நம்மளே வேலைக்கு போற மாதிரி இருந்தால் அந்த லஞ்ச் பேக் பண்றதுக்கு ஒரு பெரிய டாஸ்க்குங்க. என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன பேக் பண்றது, ஒரு நாளைக்கு தயிர் சாதம், தக்காளி சாதம் எப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி பாத்தீங்கன்னா குயிக்கான ஹெல்த்தியான புதினா மல்லி ரைஸ். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், உங்களுக்கு டேஸ்டியாவும் இருக்குங்க. இப்படிங்கிறதுக்குள்ள ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்ப எப்படி குக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி சாதத்துக்கு நல்லா ஒரு கப்பு நிறைய புதினா இலை எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு அரை கப்பு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ண போறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்ல பேஸ்டா அரைச்சுக்கலாம். புதினா கொத்தமல்லி சாதத்துக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து 1.5 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நான் தண்ணியில சோக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 2 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பட்டையை கொஞ்சம் பொடியா கட் பண்ணி ஆட் பண்றேன். ஸோ இப்போ இந்த புதினா கொத்தமல்லி சாதம் நீங்கள் வெறும் புதினா கொத்தமல்லி போட்டு அப்படியே செய்கிறதுனால செய்யலாம். இல்லை நீங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வெறும் பச்சை பட்டாணி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இது கூட கேரட் ஆட் பண்ணலாம், பீன்ஸ் ஆட் பண்ணலாம். பட் இந்த பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா வணக்கியாச்சு. இதுக்குள்ளே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதனால நான் ஊற வைக்கல, நான் டைரெக்டாக குக் பண்ண போகிறேன். ஸோ காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அது வேகாது. ஸோ வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் குக் ஆகிறதுக்கு. இப்போ வெங்காயோட கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், பச்சை பட்டாணி 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல ஆட் பண்ணுறேன். இப்போ இது கொஞ்ச நேரம் எண்ணெயில வணக்கிட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போறேன்னா, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட், அதை இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் நீங்கள் அரைச்சி எண்ணெயோடு சேர்த்தும் போது ஒரு சூப்பரான வாசம் வருது. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசம் வருது. இப்போ நம்ம சால்ட் கொஞ்சமாக தான் போட்டோம். இப்போ இதெல்லாம் குக் ஆகணும், அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் கூட சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு இதை குக் பண்ணலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, முதல்ல சொன்ன மாதிரி ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா. இப்போ அதில் தண்ணியோட நான் ஆட் பண்ண போறேன். நீங்கள் யூஸ்வலாக குக்கிங்க்கு எப்படி வாட்டர் நீங்கள் போடுவீங்களோ அது மாதிரி நீங்கள் போடலாம். நான் வந்து 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி அப்படிங்கிற மாதிரி அளவில் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் அதை இதில் ஆட் பண்ணுறேன். என்ன பண்ண போறேன், லிட் போட்டுட்டு விசில் விட போறேன். 2லேருந்து 3 விசில் விடலாம், குக் ஆயிரும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் குக்கர் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம ரைஸ்க்கு எப்படி விசில் போடுவோமோ அது மாதிரி பண்ணிக்கலாம்.
சுவையான புதினா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. வாசமே சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப யம்மியா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். இது நீங்க கேஷ்யூஸ் கூட நெய்யில வறுத்து போட்டு சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். சூப்பரா இருக்குங்க. அந்த புதினா கொத்தமல்லியோட அந்த ஃப்ளேவர் வேற லெவல்ல இருக்கு. அது நம்ம கீ எல்லாம் வேற போட்டு குக் பண்ணிப்போங்களா, சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களெல்லாம் மீட் பண்றேன். Until then, it's me Jeevitha signing off. Keep watching. Happy cooking.